வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் அம்லாங் டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்லாங் டேப்லெட் இதை மைக்ரோ லேப் அப்படிங்கிற கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மேலும் இந்த அம்லாங் டேப்லெட்டில் அம்லோடிஃபின் 5 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அம்லாங் டேப்லெட்டில் இருக்கிற அம்லோடிஃபின் பார்த்தீங்கன்னா இது ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர். இது எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பயன்படுது. மேலும் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் சம்பந்தமான நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் அதனோட பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் இந்த அம்லாங் டேப்லெட் பயன்படுது. மேலும் இந்த மாத்திரை பிளட் ப்ரெஷரை குறைக்குது. மேலும் இதயத்தோட ஒர்க்லோட குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. சரி, இந்த மாத்திரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பரிந்துரைத்த அளவுப்படி பயன்படுத்தணும். எந்த ஒரு மருந்து மாத்திரையும் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது டாக்டரோட பரிந்துரை இல்லாமலோ பயன்படுத்தக்கூடாது. மேலும் இந்த மாத்திரையை நீங்கள் உணவுக்கு முன்னோ அல்லது பின்னோ டாக்டரோட அறிவுறுத்தல் படி பயன்படுத்தணும். சரி, இந்த மாத்திரைக்கு காமனான சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக்கு, வாமிட்டிங், நாசியா, அப்டோமினல் பெயின், தூக்கமின்மை, ஸ்வெல்லிங் அப்படிங்கிற எடிமா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ரொம்ப ஒரே பண்ணிக்க தேவையில்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். இந்த மாத்திரை இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் டாக்டரோட பரிந்துரை மிக அவசியம். மேலும் வாங்கும்போது லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.